வாங்க ரத்னாமா கிச்சன் வீடியோக்குள்ளே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டதுனால கொஞ்ச நாள் வீடியோ எடுக்கலைங்க. இனிமேல் கண்டினியூவாக நம்மளோட வீடியோ தொடர்ந்து வருங்க. நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க, 1/2 கிலோ கறி மட்டன் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, பூண்டு, சின்ன வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ அரைக்க வேண்டிய பொருள் வந்து இஞ்சியும், சின்ன வெங்காயம், பூண்டு, கசகசா, ஒரு முடி தேங்காய் அரைக்கணும். தேங்காய் அரைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்காய், வரமிளகா, மல்லி இது 3 அப்புறமேல் நான் காமிக்கிறேன். இந்த சோம்பு, கசகசா, சீரகம், மிளகு எல்லாமே அரைச்சிடணும். அரைச்சிட்டு குழம்பு வந்து தாளிக்கும் போது அந்த கறியெல்லாம் போடும்போது இதில் வந்து ஒரு 1/2 பழம் புளிஞ்சு விடணும், எலுமிச்சம்பழம். இந்த புளி வந்து எதுக்காக போடுறோன்னா, ஆடு வந்து ஏதாவது நமக்கு வேண்டாத தலைகள் ஏதாவது சாப்பிட்ருந்துச்சுன்னா, விஷமாக இருந்துச்சுன்னா அது வந்து அடிச்சிரும், முறிச்சிரும். அதுக்காக இந்த ஒரு சில புளி எப்போவுமே போடணும், நாங்கள் போடுவோம். இது வந்து கறி மசால் பட்டை. அப்புறம் வந்து தாளிக்க வேண்டிய ஐட்டம் வந்து அன்னாசி பூ இலை, பிரிஞ்சி இலை, அப்புறம் 2 பச்சை மிளகா, பட்டை, ஏலக்காய். இதுதான் நான் தாளிக்கும் போது அப்புறம் உங்களுக்கு வீடியோ இப்போ என்னென்ன தேவையான பொருள்னு அரைக்க போகும்போது இந்த வரமிளகா, மல்லி, தேங்காய் போடும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். இப்போ அந்த வரமிளகா போடுறேன். மல்லி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு அரைச்சோம்னா குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காரைக்குடிக்காரங்க எல்லாத்தையும் இது மாதிரி தான் வதக்கி தான் செய்வோம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் உருவி போட்டுருவோம். ரெண்டு தக்காளியும் போட்டுருவோம். எல்லாத்தையும் வதக்கிட்டு மட்டன் தாளிச்சுட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் வதக்கிடுவோம். வதக்கிட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வதக்கிங்க. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதக்கிருச்சு, நல்லா வதக்கப்பட்டுச்சு. இந்த பாருங்கள், தேங்காய், மிளகா, மிளகு, பூண்டு இது எல்லாம் வறுத்துட்டு நம்ம அரைச்சி குழம்பு தாளித்தோம்னா நல்லா கமன்னு வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் ஆறினோன்னா அரைக்கலாம். அரைச்சிட்டு குழம்பு தாளிக்கும் போது உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன். நல்லா காஞ்சிருச்சு. பிரிஞ்சி இலை, கல்பாசி இதில் போட்டுடலாம். பட்டை எல்லாமே போட்டாச்சுங்க. நல்ல பொன்னரமாக வதங்கிருச்சு. வந்து கறி வந்து மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கோம். இப்போ மட்டனை வந்து இதில் போட்டுடலாம். என்னம்மா மட்டன் நல்லா போட்டு நல்லா எண்ணெயிலே பாருங்க. அது எலுமிச்சம்பழம் சாறு புரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை ஊற்றிடலாம். எலுமிச்சம்பழம் சாறையும் ஊற்றிட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு வெந்து வந்த பிறகு மிளகா ஊற்றும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மிளகாயெல்லாம் குக்கரில் போட்டிருக்கு. இப்போ வந்து இந்த கறி வந்து நல்லா தண்ணி சுண்டிருச்சு. அதில் குக்கரில் போட்டுருவோம். குக்கரில் போட்டு ஒரு கலக்கிட்டு தேவையான அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றலாம். எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி. மட்டன்
தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது நல்லா கலக்கியாச்சு. கலக்கிட்டு நல்லா ஒரு 3 விசில் தாண்டி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் எனக்கு ஒரு செம்பு போதுன்ட்டு ஒரு செம்பு ஊற்றிருக்கேன், காமிக்கிறேன்ல இங்கே. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரை மூடி அடுப்பில் வச்சிடலாம். வெயிட் போட்டு மூடி வச்சிடலாங்க. விசில் போட்டோம்னா அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவை காமிக்கிறேங்க. அது மட்டன் குழம்பு 4 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, இறக்கியாச்சு. இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு நல்லா கம்மன்னு வாசம் அடிக்குது. எல்லாம் வறுத்து அரைச்சதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.